மைசூர் பருப்பு வேணும் அளவுக்கு, ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி கழுவிட்டு எடுத்துட்டு ரெண்டாவது தண்ணி தான் எடுத்து வச்சுக்கணும். இந்த டஸ்ட்டு தண்ணி எல்லாம் வேண்டாம். தண்ணி வேஸ்ட்டு, இது வேண்டாம். ஃபஸ்ட்டு தண்ணி, இது ரெண்டாவது தண்ணி. இந்த ரெண்டாவது தண்ணி எடுத்து சேர்த்துக்கணும். அடுத்து இன்னொரு தண்ணி, அரிசி மாதிரி தான் இது. மூணாவது தண்ணி இந்த மாதிரி கழுவிட்டு இந்த தண்ணியிலே சேர்த்துக்கணும். இப்போ இது தண்ணி ஒரு 2 ஹவர் கழித்து உங்களுக்கு காட்டுற தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். பருப்பு தண்ணி ஒரு 2 ஹவர் நான் விட்டுட்டேன். இப்போ இது ஒரு வேறு பாத்திரத்தை வச்சு இந்த தண்ணி எப்படி மேலாக எடுத்துக்கணும். அந்த கீழே இருக்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த தண்ணி வடிகட்டும் போது நல்லா மேலாக ரொம்ப ஆட்டக்கூடாது, கீழாக இந்த மாதிரி எடுத்துக்கணும். அந்த கீழே வந்து அடி தண்ணி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அவ்வளோ தண்ணியில் தெரியுதுங்களா எவ்வளோ ஒயிட்டாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுன்னு, லைட்டு பிங்க் இதுவாக இருக்குது. இப்போது இது வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கணும். இப்போ அடுத்து ஒரு பவுல் எடுத்து வடிகட்டி வச்சுக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி பாருங்க. வடிகட்டும் போது இந்த பருப்பு இது பாருங்கள் தெரியுதுங்களா. இப்போ இது அப்படியே நம்ம விடக்கூடாது, ஏன்னா இது தான் நம்மளுக்கு தேவை. இப்போ இந்த தண்ணியை திரும்பி இதே பாத்திரத்தில் ஊற்றிட்டு பாருங்கள் அந்த ஒயிட் எப்படி இருக்குதுன்னு அந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த இது அங்கே நிற்காது. திரும்பி இதில் இந்த கீழே இருக்கிற தண்ணி இந்த வடிகட்டிச்சு, திரும்பி இந்த தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து மறுபடியும் இந்த வடிகட்டி வச்சுட்டு அந்த கெட்டி இருக்கிறதெல்லாம் நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கிட்டு, வேறு தண்ணி ஊற்றிக்கக்கூடாது, இதே தான்.
மாதிரி நல்லா அதே தண்ணி தான் எடுத்து ஊற்றிட்டு வேறு எதுவும் ஊற்றக்கூடாது. அதே தண்ணி ஊற்றிட்டு இது பண்ணும்போது பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த டஸ்ட்டு இந்த அளவு வந்துடும். அது கீழே பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக, இந்த உருளைக்கிழங்கு மாதிரி நான் அரிசியில் காட்டினேன் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான் பாருங்கள். இப்போ இது இந்த அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த ஒயிட்டு. இப்போ இதில் ஒரு க்ரீம் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த தண்ணி இந்த அளவுக்கு எவ்வளோ தான் வேணும். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம அந்த அடி தண்ணி எடுக்கிறது தான் அந்த மாதிரி வடிகட்டியில் மறுபடியும் ஊற்றி இதே தண்ணி தான் பண்ணணும். இப்போ இந்த தண்ணி தேவையில்லை. இப்போ இதில் கூட நீங்கள் இதில் இந்த ஒயிட் வரும் பாருங்கள், மேலாக இந்த பருப்பு தண்ணி இப்படியே இந்த அளவுக்கு நம்ம ஒரு 2 வாரத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க நல்லா இந்த மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை. இந்த தண்ணி தேவையில்லை. மறுபடியும் வடிகட்டி வச்சு இந்த தண்ணி இந்த அடி பருப்பு தண்ணியை சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு இப்போது இது மறுபடியும் இது ஒரு 10 நிமிஷம் விட்டுடணும். விட்ட பிறகு அதில் அப்புறமா எப்படி எடுத்து செய்யணும்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த மாதிரி தண்ணி வச்சு அந்த அடி இது மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒரு தடவைக்கு 2 நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அந்த ஃபில்ட்ரு பண்ணி தான் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு மறுபடியும் அதில் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அது ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம ஃபேஸ் க்ரீம் பண்ணுறது மைசூர் பருப்பில் எந்த அளவுக்கு அந்த டாஸ்க் வருது பாருங்கள். செய்கிறதுக்கு அந்த ஒயிட் கலரு நல்லா பலன்னு இருக்கும் நம்ம முகம் சூப்பராக. அதுக்கு தேவையான அலோவேரா சேர்த்துக்கிறோம் தேவையான அளவுக்கு. அடுத்து கொஞ்சம் ஹனி, இதுவும் எவ்வளோ எடுத்துக்கணும் மெஷர்மெண்ட்டு நான் சொல்கிறேன். அடுத்து கிரிஸ்லின். இப்போ இது 3 பொருளை வச்சு தான் இப்போ இதில் நம்ம ஸ்கின் நல்லா பலன்னு ஆக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா அப்படியே ஒரு மாதிரி ஷைனிங்கும் கொடுக்கும். இந்த வாழைத்தண்டு அப்படியே வளவலன்னுக்குதுன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் க்ரீம் இதில் சேர்த்திப்போம். இதில் அரிசி தண்ணியோ பருப்பு தண்ணி வச்சு ஒரு ஃபேஸ் பேக்கோ ஃபேஸ் க்ரீமோ சேர்த்து எப்படின்னு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இந்த தண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த தண்ணி மேலாக எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இது வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது தண்ணி தேவைப்படும் பாருங்க. இப்போ இதில் தான் நம்ம ஃபேஸ் க்ரீமு செய்ய போகிறோம். இந்த மாதிரி இந்த அடி இது இப்போ இந்த அடி தண்ணியிலேயே பாருங்கள். ஏன் உங்களுக்கு அது காட்டினேன்னா அந்த தண்ணி பிரிச்சுட்டு இப்போ இந்த தண்ணி இதுலேயே சேர்த்துக்குன்னு இது நல்லா 1 மாதத்துக்கு கண்ணாடி பாட்டிலில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒவ்வொரு தடவையும் நம்ம எடுக்கும் போது இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கணும். அப்படியே எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இப்படியே எடுத்து அப்படியே நம்ம க்ரீம் செய்யக்கூடாது. இந்த க்ரீமும் செய்யலாம், ஃபேஸ் பேக்கும் செய்யலாம். நான் எப்படின்னு சொல்கிறேன். நல்லா அப்படியே இந்த வாழைத்தண்டு கை வச்சு அப்படியே வழுக்குது, அந்த மாதிரி வழுக்கிட்டு வரணும் முகம். இந்த மாதிரி கலக்கிக்கணும் ஒவ்வொரு தடையும் செய்யும் போது. இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா கலக்கிட்டு 1 டீஸ்பூன் இதில் தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கிரிஸ்லின்னு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி, கிரிஸ்லின் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இதில் தேவையான அளவுக்கு அலோவேரா 1 டீஸ்பூன்.
ரெடி மைசூர் பருப்பு அந்த ஒயிட்டில் க்ரீம் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நைட்டில் தினம் யூஸ் பண்ணலாம். சூப்பரான க்ரீம் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.